ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குமரிச்சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் குழித்துறை பாகுபலி பொருட்காட்சி இருக்குது. அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பழச்செடிகள், பூச்செடிகள், அப்புறமா குழந்தைகளுக்கான விளையாட்டு திங்ஸு, இது எல்லாமே இந்த பொருட்காட்சியில் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வருஷம் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பாகுபலி பொருட்காட்சியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. சில செடிகள் 100 ருபீஸ் இருந்துச்சு, சில 50 ருபீஸில் இருந்துச்சு, அப்புறமா ஒரு 150 ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த ரம்புட்டான் இது எல்லாமே நிறைய இருந்துச்சு. இப்போ ட்ராகன் ஃப்ரூட் இப்போ எல்லாமே விரும்பி சாப்பிட்றாங்க, அதுவுமே நிறைய வச்சுருந்தாங்க. இது சாம்பிளுக்கு தான் வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய செடிகள் அங்கேயும் இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா வாழை மரத்தோட குட்டி குட்டி தைகள் வச்சுருந்தாங்க. இது அழகுக்காக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய குரோட்டன்ஸ் செடிகள், அதுவுமே நிறைய இருந்துச்சு. எந்த செடி வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இங்கே இந்த டைம் நம்ம போனோம் அப்படின்னா நிறைய கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் வகைகளில் நான் பார்த்த அவ்வளோ செடிகளுமே இருந்துச்சு. இது எல்லாமே நல்ல மிளகு ஏரியா, நல்ல மிளகு செடியோட ஏரியா. இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா தேக்கு, இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட்டோட செடிகள். அப்புறம் லெமன், ஆரஞ்சு, நார்த்தங்காய் செடி எல்லாமே இருந்துச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கடைகள், இந்த ஜூஸ் கடைகள், குலுக்கி சர்பத்து, பேகு கடை, இந்த மாதிரி நிறைய கடைகள் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா குலுக்கி சர்பத் கடை தான் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறமா ஸ்வீட் ஸ்டால்ஸ் நிறைய இனிப்பு கடைகள், பலகார கடைகள் நிறையவே இருந்துச்சு. ஒரு ரோடு ஃபுல்லாகவுமே பலகார கடை தான், வெரைட்டியாக இருந்துச்சு. இப்போ குழந்தைகளுக்கான விளையாட்டு திங்ஸு அதுவுமே நிறைய கடைகள் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் எடுக்கிறதுக்காக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளாடி போயாச்சு அப்படின்னா, அங்கே போனீங்க அப்படின்னா வீட்டுக்கு நமக்கு தேவையான அவ்வளோ திங்ஸுமே உள்ளாடி வாங்கிடலாம். நிறைய கடைகள் இருந்துச்சு. சமையலுக்குள்ள பாத்திரங்களாக இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளோட விளையாட்டு திங்ஸாக இருக்கலாம், எல்லாமே அங்கே உள்ளாடி நிறைய கடைகள் இருந்துச்சு. இப்போ நாங்கள் போனது மத்தியான டைம்.
12 o'clock டைம்னால ரொம்ப கூட்டம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உள்ளாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து திருக்குறள் வந்து ஐஸ்கிரீம் குச்சியில் செய்து வச்சுருந்தாங்க. அப்புறமா இது எல்லாமே கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான். நிறைய பேர் செய்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிராயிங்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பஸ்ஸஸ் வந்து நிறைய செய்து வச்சுருந்தாங்க. நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸ், ப்ரைவேட் பஸ்ஸஸ் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா குண்டூசி யூஸ் பண்ணி நூல் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தது தான். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளாடி போனோம் அப்படின்னா பிள்ளைங்களோட விளையாட்டு திங்ஸ் தான் இருந்துச்சு. ராட்டு, அப்புறமா தண்ணியில் ஓடக்கூடியது, இந்த மாதிரிப்பட்ட நிறைய திங்ஸ் இருந்துச்சு. இப்போ ராட்டில் ஏறி இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தெரிகிறது தாமிரபரணி ஆறு. அதாவது இது முடியக்கூடிய இந்த ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா குழித்துறை பாலம் வரும். பாலத்துக்கு அந்த அடியில் போகக்கூடிய தாமிரபரணி ஆறு, அதுதான் அந்த சைடில் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ மேலே ராட்டு வந்து மேலே போயிடுச்சு. கீழே வந்து வாவுல இந்த பொருட்காட்சி கிளியராக நமக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ கீழேருந்து வந்து ராட்டு மேலே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இந்த வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு வந்து கிளியராகவே தெரியும். ஒரு சைடு ஃபுல்லாகவே தோப்பு, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆற்றுல நிறைய தண்ணி வரும்போது உள்ளாடி வரும். அந்த அளவுக்கு ஓரத்திலே தான் இருக்குது. பொருட்காட்சி வைக்கக்கூடிய ஏரியா வந்து குழித்துறை ஆறோட பக்கத்திலே தான் இருக்குது. இப்போ டாப்பில் வியூவில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். அந்த ராட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டு இப்போ ராட்டு வந்து வீடியோ எடுத்துட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக விளைஞ்ச பழங்களாக இருக்கலாம், காய்களாக இருக்கலாம், அதை வந்து பொருட்காட்சிக்கு வச்சுருப்பாங்க. அது எல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து பெரியவங்க போகக்கூடிய விளையாட்டு திங்ஸ் மட்டும் கிடையாது, குட்டி பிள்ளைங்க போகக்கூடியதும் இங்கே இருக்குது. இப்போ வந்து நாங்கள் மத்தியான டைம் போனதுனால சில இடம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. வந்து ஈவினிங் டைம் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு உள்ளாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கான ஏரியாவும் இருக்கும். ஐஸ்கிரீம் இருக்கும், பானிபூரி, மசால் பூரி அந்த ஐட்டம்ஸ் இருக்கும். அப்புறமா பஜ்ஜி ஐட்டம்ஸ் இருக்கும், ஜூஸஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். உள்ளாடியே சாப்பிட்டுடலாம். இப்போ வந்து ரொம்ப கூட்டம் இல்லாதனால வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா சிறுதானிய வகைகளை அப்படியே பொருட்காட்சியில் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சோலை அலைவரிசை. நன்றி, வணக்கம்.